ஹாய் எவ்ரிவன். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டு ஒரு ஹோப் கொடுக்குறக்கு வந்திருக்கேன். ஒரு வேளை 70க்கு நம்மளால் பாஸ் கூட பண்ண முடியல, டீசெண்டாக ஒரு 40+ எடுக்கணும்னா இது இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ என்னெல்லாம் பண்ணணுமோ அது பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி. ஒரு 3 to 4 hours இருந்தால் படிச்சிடலாம். ஸோ நீங்கள் யூனிட் 1 நான் லாஸ்ட் மினிட் கொஸ்டின் மத்தியானம் போட்டேன்ல, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த வீடியோவில் இருக்கிற யூனிட் 1 கொஸ்டின்ஸ் நான் போட்டது 10 கொஸ்டின் தான். யூனிட் 6, 7, 8, 9 இந்த 5 யூனிட் மட்டும் நான் என்னெல்லாம் போட்டிருக்கணும் அது படிக்கணும். சரியா? அது மட்டும் படிச்சிட்டிங்கன்னா உனக்கு 40 மார்க் கேரண்டி. ஏன் 50 கிட்ட கூட எடுக்கலாம். அண்ட் யூனிட் 2 முடிஞ்சால் டைம் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக பார்த்துரு. சரியா? சரி, அடுத்து டேரக்ட் 5 மார்க். டேரக்ட் 5 மார்க் வந்து யூனிட் 2லேருந்து 5 இங்கே நான் சொல்லல, யூனிட் 2 5 படிக்க சொல்லல, அதில் 5 மார்க் போட்டு டேரெக்டாக வரது பார்த்துக்கோ. இல்லை அது ஏன்னா நமக்கு 5 மார்க் எழுத முடியாமல் போயிடும். அதுக்காக டைபோரான், லாந்த்ரைட், ஆக்டைன், ஜஸ்டிஃபை தி பொசிஷன் ஆஃப் லாந்த்ரைட் அண்ட் ஆக்டைன் யூனிட் 4. இதுவும் யூனிட் 4, இது யூனிட் 2. அடுத்த டெக்கன்ஸ் ப்ராசஸ் யூனிட் 3. இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூனிட் 4. இன்ட்ராலஜன் இடைநிலை ஆலஜன்களின் பண்புகள் இதுவும் யூனிட் 3. ஸோ வெர்னியர் தியரி யூனிட் 5. விபிடி அப்ளிகேஷனில் புக் பேக்கில் ஒன்று இருக்குது, பேராமேட்டிக் டயாமேட்டிக்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது. 5வது கொஸ்டின் பார்த்துரு. இதை மட்டும் 2வது யூனிட்லேயும் 3வது யூனிட்லேயும் 4வது யூனிட்லேயும் 5வது யூனிட்லேயும் பார்த்துரு. இதை மட்டும் நீ கொஸ்டின் ஆன்சர்ஸ் கூட படிக்க வேண்டாம், இதை மட்டும் பார்த்துரு. அண்ட் யூனிட் 1லேருந்து யூனிட் 9 முடி பார்த்துரு. யூனிட் 2 மட்டும் எக்ஸ்ட்ரா முடிஞ்சால் டைம் இருந்தால் பார்த்துரு. ஆனால் நான் கொடுத்த கொஷின் எல்லாமே பார்க்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்க கொஷின் ஈச் அண்ட் எவ்ரி யூனிட்லேயும் 10 கொஷின் தான் கொடுத்துருப்பேன். இப்போது வாங்க அடுக்கடுக்காக பார்ப்போம். லிமிடேஷன்ஸில் விபிடி லிமிடேஷன்ஸ், எலிங்கம் டயக்ராம் லிமிடேஷன் பார்த்துரு. விபிடி வந்து யூனிட் 5, எலிங்கம் டயக்ராம் வந்து யூனிட் 1. எல்லாத்துலேயும் 3 பாயிண்ட் படிச்சிரு. லிமிடேஷன் கேட்டால் அது 2 தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்குறக்கு இல்லை. இப்போ வாங்க யூசஸ் வந்து 2 யூசஸ் கேட்பான். என்னெல்லாம் யூசஸ்னால் ஆக்சிஜன், போரக்ஸ், போரான் எல்லாம் ஓனப்படி இட் இஸ் யூஸ்ட் இன் ஆன்டிசெப்டிக், இட் இஸ் யூஸ்ட் இன் யூரினரி ஆன்டிசெப்டிக். இந்த மாதிரி நான் சும்மா சொல்கிறேன். அந்த மாதிரி என்ன புரியுதோ அதை புரிஞ்சு வச்சு எழுது, அவ்வளோதான். போரான், போரிக் ஆசிட், ஹீலியம், நியான், சல்ஃபூரிக் ஆசிட், ஜிங்க்கு, ஆர்கான், ஆலம், சிலிக்கான், டைஎத்தில் ஈத்தர். ஸோ இதெல்லாம் மொத்தமாக ஆர்கானிக் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. டைஎத்தில் ஈத்தர் மட்டும் 11th லெசன். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் வேறுபடுதல் மினரல் ஓர் யூனிட் 1. CO2 COO ஸ்ட்ரக்சரு யூனிட் 2. ஷார்ட்கி ஃப்ரெங்கல் யூனிட் 6. கிறிஸ்டலைன் அமாரஃபஸ் யூனிட் 6. லாந்த்ரைட் ஆக்னைன் யூனிட் 5. ரெட் ஃபாஸ்பரஸ், ஒயிட் ஃபாஸ்பரஸ் யூனிட் 3. ரேட் அண்ட் ரேட் ரியாக்ஷன் யூனிட் 7. யூனிட் 7ல் 2 டப்பா இருக்குமா, மாலிகுலாரிட்டி அண்ட் ஆர்டர், ஆக்டாடல் வைட்ஸ், டெட்ராடல் வைட்ஸ். யூனிட் 6ல் நீ இந்த சைடு லெஃப்ட் சைடு பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கொஸ்டின் ஆக்டாடல் வைட், டெட்ராடல் வைட். அவ்வளோதான். வால்யூம் 2ல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். லிவிஸ் ஆசிட், லிவிஸ் பேஸ், லிவிஸ் காரம், லிவிஸ் அமிலம். யூனிட் 10ல் பிசிஸ் ஆப்ஷன், கெமிஸ் ஆப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோல் ஜெல், நைட்ரோஃபார்ம், அசோஃபார்ம் இது வந்து யூனிட் 14. நைட்ரோஃபார்ம், அசோஃபார்ம் 1 degree 2 degree 3 degree அமீன், அதாவது இது யூனிட் 14 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் இது. ஸோ ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அமீன். டிஎன்ஏ, ஆர்என்ஏ 5 பாயிண்ட் படிச்சுக்கோ. ஹார்மோன்ஸ், விட்டமின் 3 பாயிண்ட் படிச்சுக்கோ. டிஸ்இன்ஃபெக்டன்ட், ஆன்டிசெப்டிக் 3 பாயிண்ட் படிச்சுக்கோ. அவ்வளோதான். இதெல்லாம் யூனிட் 15. இது 2 யூனிட் 14. 2 லா தான் இருக்குது படிச்சிரு. கொல்ட்ராஷ் லா, ஃபேரடேலா. ஃபேரடேலாவில் 2 லா இருக்குது படிச்சிரு. அவ்வளோதான். இதெல்லாம் நீ பண்ணிட்டீங்கன்னா இது ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. எல்லா டிஃப்ரென்ஸ்லேயும் 5 பாயிண்ட்டு, சில டிஃப்ரென்ஸில் மட்டும் 3 பாயிண்ட். அவ்வளோதான். ஷார்ட் கீ ஃப்ரெங்கல் நீ எழுதி அப்படியே டயக்ராம் போடுறது தான். யூசஸ் வந்து ஓகே தானே? ஸோ எப்படி யூசஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று கேட்டுருவாங்க. இதுலேயே உங்களுக்கு ஒரு 10-15 மார்க் வந்துடும் நான் சொன்னதில். ப்ளஸ் நான் சொன்ன வேலையை கொஞ்சம் பண்ணிங்கனாலே 40 மார்க் மேலே வந்துடும். 1 மார்க்கு உருப்படியாக படிச்சிட்டிங்கன்னா 45+ மேலே எடுக்கணும். ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் சார், நான் பாஸ் பண்ணால் போதும், 1 மார்க் நல்லா படிச்சுக்கோ, ஒரு 10 கரெக்டாக மாதிரி படிச்சுட்டு 1, 6, 7, 8, 9 1 ஃபுல்லாக படிச்சுட்டு 6, 7, 8, 9ல் டேரக்ட் 5 மார்க் நான் என்னெல்லாம் கொடுத்துருக்கணும் அதை படிச்சிரு. இதுக்கு மேலே கம்மி பண்ண முடியாது. என்னையை கேட்டால் எல்லாமே படிச்சிருந்தா சொல்லுவேன். இதில் நான் என்ன கொடுத்துருக்கணும் அது படிச்சுட்டு நீ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டரில் முடிச்சுட்டு வந்துடு. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த PDF வச்சுருப்பேன் இது படிக்கிறதுக்காக. தேங்க்யூ. ட்ரை பண்ணி நல்லா படிங்க.